Hello friends, welcome to Green Designers. Today Aari class la இன்னைக்கு leaf stitches பார்க்க போறோம். Last class la வந்து நம்ம சரி work எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து silk thread வச்சு எப்படி leafலாம் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன materials அப்படின்றத பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா silk thread எடுத்துர்க்கேன் red color. Next பாத்தீங்கன்னா zari எடுத்துர்க்கேன் Dayalji brand. Next needle பாத்தீங்கன்னா tube brand தான். Size வந்து 12 எடுத்துர்க்கேன். Next வந்து நமக்கு scissor வேணும். நம்மளுக்கு thread work நாமே யூசுவலாவே நம்ம டபுள் thread-ஆ தான் எடுத்துறோம். சோ நானும் அதே தான் டபுள் thread எடுத்து எப்பவுமே knot போடுற மாதிரி நம்ம knot போட்டுப்போம். சிங்கிள் ஆர் டபுள் knot கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த லீஃப்ல பாத்தீங்கன்னா இந்த டிப்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாம அதுக்கு கீழே கொஞ்சம் இந்த எண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணனும். இந்த மாதிரி thread எடுத்து chain stitches போட்டுட்டு next வந்து இந்த லீஃப் உடைய 3/4ல அதாவது பாதியில நம்ம ஒரு லாங் ஸ்டிட்ச் போடணும். நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஸ்டிட்ச். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து ரைட் சைடு கொண்டு வரணும். ஜஸ்ட் ஒரு லாங் ஸ்டிட்ச் and then ஸ்டார் ஸ்டிட்ச் இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நம்ம இழுத்து த்ரெட்டை வந்து டிப் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ லெஃப்ட் சைடு சேம் வர்க் நம்ம லெஃப்ட் சைடில் பண்ணணும். திரும்பவும் ஸ்டெயின் ஸ்டிட்ச் திரும்பவும் ரைட் சைடு இந்த மாதிரி ரிப்பீட்டடா இந்த ஸ்டிச்சஸ் நமக்கு வரும். எப்படி போடுறேன்றத பாருங்க. செயின் ஸ்டிட்ச் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இங்க இருந்து அந்த ஸ்டிட்ச்ல இருந்து பாதி நம்ம ஸ்டிட்ச் எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ஸ்டெயின் ஸ்டிட்ச் போடணும். இந்த மாதிரி திரும்பவும் ரைட் சைடு. இந்த ஸ்டிச்சஸ் நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து நல்லா நெருக்கமா கொடுக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து பார்க்க நல்லா அழகா இருக்கும். இந்த ஸ்டிட்ச் நேம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லீஃப் ஸ்டிட்ச் சொல்லுவோம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து லீஃப்க்கு மட்டும் இல்ல நம்ம பீகாக் உடைய ஃபெதர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம நீடில வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாவே ஹேண்டில் பண்ணனும். இந்த மாதிரி thread எடுக்கும்போது ரொட்டேட் பண்ணி இந்த எடுத்தோம்னா நமக்கு வந்து clothல வந்து thread வந்து மாட்டாம நமக்கு கிடைக்கும். இந்த லீஃபை நம்ம ஃபுல்லாவே வர்க் பண்ண போறோம். எப்படி வர்க் பண்ண போறோம் அப்படின்றத பாருங்க. சின்ன இந்த மாதிரி கேப்னஸ்லாம் இருக்க கூடாது. நம்ம நெருக்கமா கொடுக்கணும். உங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்திருக்கேன் ஸ்டிச்சஸ். நம்ம சேனலோட நிறைய நியூ வியூவர்ஸ் இருக்கீங்க. அவங்க எல்லாமே மறக்காம Subscribe பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸா நாங்க கொடுத்துட்டே இருப்போம். இப்போ இந்த மாதிரி நம்ம thread இழுக்கும் பொழுது நம்ம கையை வந்து கீழேயும் இழுக்கணும் மேலேயும் இழுக்கணும். அப்பதான் வந்து சேம் வேல நமக்கு கரெக்ட்டா ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இந்த ஸ்டிட்ச் பாத்தீங்கன்னா நமக்கு ஆரி வர்க்ல அதிகமா யூஸ் பண்ற ஸ்டிச்சஸே இதுதான். மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் லீஃப்னு இல்ல மத்த நிறைய ஸ்டிச்சஸை விட இதுதான் அதிகமா நான் யூஸ் பண்றது. இப்போ இந்த இடத்துல நம்ம knot போட்டுக்கலாம். இப்போ இந்த லீஃப் உடைய அவுட்லைன் எப்படி கொடுக்கலாம்னு பாருங்க. இந்த ஸ்டார்டிங் மேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கீழ கொண்டு வரணும். இந்த மாதிரி பக்கத்துலயே நம்ம வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் நெருக்கமா நம்ம கொடுக்கணும். நம்ம லீஃப் ஷேப் எப்படி வேவ் வருதோ அதே மாதிரியே நம்ம கொடுத்துட்டே வரணும். அப்பதான் வந்து நமக்கு பார்க்கிறதுக்கு வந்து நல்லா நீட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த எண்ட் நம்ம கீழ வரும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்க்கு பக்கத்துல நெருக்கமா கொடுக்கணும். ஸ்டெயின் ஸ்டிச்சஸை நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. சோ நம்ம ஜரில கொடுத்திருக்கோம். அதே தான் வந்து இப்போ நம்ம இங்க threadல வர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லீஃபை நம்ம எப்படி வர்க் பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் thread-ஐ வந்து லீஃப் உடைய பாதியில இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி லாங் ஸ்டிட்ச் and ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைட் and லெஃப்ட் சேம் வேல நம்ம கொடுத்து ஃபுல்லாவே வந்து இந்த ஸ்டிச்சஸை நம்ம கொடுத்திருக்கோம்.